செல்லம்மா சீரியல்ல சித்தார்த் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக மாணிக்கம் வர்றாரு. வந்தவரு சித்தார்த் கிட்ட கையில ஒரு பைய கொடுத்து, சார் இது கொஞ்சம் பிரிச்சு பாருங்களேன், இது நான் மலருக்காக வாங்கின தங்கத்தோடு. மலர் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் ஒரு கிராம் தங்கம் கூட இது வரைக்கும் அவளுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் போய் இதை மலர் கிட்ட கொடுத்தா கூட அவ வாங்கிக்க மாட்டேன். செல்லம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க தான் சார் இதை மலர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி சித்தார்த் கையில கொடுத்துறாங்க. அந்த கிளம்பிடுறாரு. சித்தார்த்தும் செல்லம்மா கிட்ட இந்த தோடை போய் கொடுத்து, செல்லம்மா இந்த தோடை நான் ஒன்றும் வாங்கல, மாணிக்கம் தான் மலருக்காக கொடுக்க சொன்னாரு, இதை அவகிட்ட கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொல்ல, அதை கேட்டு செல்லம்மா கோவப்படுறாங்க. ஏன் சார் நீங்க இப்படி பண்றீங்க? நான் தான் அப்பவே சொன்னல, மாணிக்கம் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க, உங்ககிட்ட பேச்சு வச்சுக்காதீங்கன்னு. அதையும் மீறி நீங்க அவங்ககிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. மாணிக்கம் இந்த பொருள்லாம் கொடுக்குறான்னா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். நான் ஒன்றும் இந்த மலர் கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்களும் இனிமேல் நான் எது கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஜானகியும் சித்தார்த் கிட்ட, ஏன் சித்து நீ இப்படி பண்ற? உனக்கு தான் தெரியும்ல மாணிக்கம் இன்னும் திருந்தலன்னு. உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறான். செல்லம்மாக்கு பிடிக்காதெல்லாம் நீ பண்ணாத. கிட்ட பேசுறத முதல்ல நிப்பாட்டுன்னு சொல்லி தோட அவங்க கிட்டே போய் திருப்பி கொடுத்துருவாங்கிறாங்க. சித்தார்த்தும் அம்மாவும் செல்லம்மாவும் சொல்லிட்டாங்களேன்னு தங்கத்தோட மாணிக்கத்தை கிட்ட திருப்பி கொடுத்து, சாரி மாணிக்கம், அதை வீட்டுல உனக்காக மலர் கிட்ட கொடுக்க போனேன். ஆனா செல்லம்மாக்கும் எங்க அம்மாவுக்கும் இது பிடிக்கல, தப்பா எடுத்துக்காத, நீயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, மாணிக்கமோ டே சித்தார்த், உன்னால் தானே என்னால செல்லம்மா கிட்ட இன்னும் கூட நெருங்க முடியாம இருக்கு. நான் பலி கொடுத்தாதான் நான் செல்லம்மா கிட்ட நெருங்க முடியும். நீ ரொம்ப நல்லவன் தான், இருந்தாலும் என்ன பண்றது, என்ன வச்சுதான் நான் காய் நகர்த்த போறேன் பாருன்னு மனசுல நினைக்கிறாரு. ஆன்லைன்ல பழைய துணி போட்டு வித்துட்டு அதுல வந்த காசை மேகா கட்டுக்கட்டா எண்ணிட்டு இருக்கும்போது மேகா கிட்ட பேச வந்த மனோகர் இந்த பணத்தை பார்த்து, ஏ மேகா உனக்காக நான் பண்ணி கொடுத்தனே, நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஷேர் கொடு மேகான்னு கேட்க, மேகாவும் இல்ல மாமா, என்ன ஷேர், நான்லாம் அப்படி உங்ககிட்ட ஒன்றும் சொல்லியே, நீங்க எனக்கு பண்ண வேலைக்கு வேணா 10,000 ரூபாய் வேணா தரேன், ஆனா நான் ஷேர்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. இதை கேட்ட மனோகரோ, எனக்கே வேலை கட்டுறிய நீ, எனக்கும் ஒரு டைம் வரும் அப்ப நீ மாட்டுவேன்னு நினைச்சுக்கிறாரு. இதான் நீ எபிசோட்ல நடந்தது.